அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த தெல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணன். இவருக்கு 40 வயசாகுது. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவருடைய மனைவிதான் பூங்குடி. இவங்களுக்கு 36 வயசாகுது. இந்த தம்பதிகளுக்கு நிதர்ஷன் வயது 7 என்ற ஒரு மகனும், கயல்விழி என்ற 9 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். குடும்பத்தோடு கிருஷ்ணன் சென்னையில் தங்கி முதலில் வேலை பார்த்து வந்தார். அப்போது பூங்குடிக்கு வேறொரு நபருடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது. அடிக்கடி அந்த நபருடன் செல்போனில் பேசி பழகி வந்தார். அவருடன் அடிக்கடி நெருக்கமாகவும் இருந்தார். தான் மனைவிக்கு எப்போது ஃபோன் பேசினாலும் அது பிஸி என வந்ததால் தன்னுடைய மனைவியின் நடவடிக்கை மீது கிருஷ்ணனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதன் பிறகு தன்னுடைய மனைவியை அவர் ரகசியமாக கண்காணிக்க அவர் வேறொரு நபருடன் தொடர்பில் இருப்பதை அறிந்து கணவன் மனைவிக்கு இடையே தகராறும் ஏற்பட்டது. அடிக்கடி இந்த தகராறு ஏற்பட்டதால் பூங்குடி இனி நான் உன்னுடன் வாழமாட்டேன் என கூறிவிட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் பிரிந்துவிட்டனர். அதன் பிறகு பூங்கொடி ஆரணியை அடுத்த அகாரம் கிராமத்தில் உள்ள தன்னுடைய தாயார் வீட்டுக்கு வந்துவிட்டார். அப்போது வரும்போது அவர் கிருஷ்ணனின் வீட்டில் போட்ட 3 பவுன் நகையையும் சில நில பத்திரங்களையும் பூங்கொடி எடுத்து வந்து விட்டாராம். மேலும் தன்னுடைய மகளான கயல்விழியை கிருஷ்ணனிடமே ஒப்படைத்துவிட்டு அவள் தன்னுடைய மகனான நிதர்ஷனை மட்டும் அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார். அதன் பிறகு இருவருமே கடந்த 3 ஆண்டுகளாக தனித்தனியாக தான் வசித்து வந்துள்ளனர். பூங்குடி மகனான நிதர்ஷனை அகாரம் கிராமத்தில் உள்ள தன்னுடைய தாயார் வீட்டில் வைத்து வளர்த்தும் வந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் சுதந்திர பறவையாக மாறிவிட்டார். யாரும் அவரை கண்டிக்கவில்லை. மணிக்கணக்கில் தன்னுடைய கள்ளக்காதலுடன் பேசுவது, அவருடன் அடிக்கடி நெருக்கமாக இருப்பது, இது போன்ற விஷயங்களை அவர் செய்து வந்துள்ளார். மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதால் கணவனான கிருஷ்ணன் கடுமையான மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருந்தார். பலமுறை தன்னுடைய மனைவியிடம் பேசும் முயற்சித்த போதெல்லாம் அவருடைய செல்போன் பிஸி என்றே வந்தது. இதனால் மேலும் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார். இந்த நிலையில்தான் கிருஷ்ணன் தீபாவளிக்காக மகளுடன் சொந்த ஊரான நெல்லூருக்கு வந்திருக்கிறார். அப்போது தன்னுடைய மகனான நிதர்ஷனையும் அழைத்து வந்து தன்னுடன் வீட்டிலேயே வைத்து வளர்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் நள்ளிரவு திடீரென எழுந்த கிருஷ்ணன் தூங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை கழுத்தை நெரித்தும் மற்றொரு குழந்தையை கயிற்றாலேயே கழுத்தை இறுக்கியும் அவர் கொலை செய்திருக்கிறார். தொடர்ந்து கிருஷ்ணன் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார். நேற்று காலை உறவினர்கள் வெகு நேரமாகியும் வீட்டின் கதவை திறக்காததால் அங்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்போது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது கிருஷ்ணன் தூக்கில் தொங்குவதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு கதவை உடைத்து கொண்டு உள்ளே பார்க்க கீழே 2 குழந்தைகளும் இறந்த நிலையில் கிடப்பதை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சேத்துப்பட்டு போலீசார் விரைந்து வந்து 3 பேருடைய சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கிருஷ்ணனின் வீட்டில் சோதனையும் நடத்தினர். அப்போது கிருஷ்ணன் உருக்கமாக எழுதி வைத்திருந்த கடிதம் ஒன்றும் சிக்கியது. அதில் கள்ளக்காதல் இருந்தால் வாழ்க்கை இதுதான். பூங்கொடிக்கும் அவரது பெற்றோருக்கும் தண்டனை கொடுக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அங்கு 2 குழந்தைகள் இருந்ததால் இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தால் அவர்கள் கஷ்டப்படுவார் என நினைத்து நான் விட்டுவிட்டேன். என் சொத்து, என்னுடைய 3 பவுன் நகை எல்லாமே பூங்கொடி எடுத்து சென்று என்னை ஏமாற்றி விட்டாள். கொஞ்சம் கூட அவளுக்கு குழந்தைகள் மீது பாசம் இல்லை. குழந்தைகள் அவளிடம் இருந்து கொஞ்சமாக இறப்பதை விட என்னோடு இறப்பதே நல்லது என நான் நினைத்தேன். அந்த குடும்பம் சரியில்லை. இவ்வாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது. இது குறித்து கிருஷ்ணனின் அண்ணனான குமார் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மனைவியின் கள்ளக்காதல் உறவால் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்டுள்ள இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.